காலை வணக்கம் வகுப்பு. இன்று ஓவியம் பாடத்தில் நாம் ஒரு கேக் ஓவியம் வரையவிருக்கிறோம். உங்கள் அனைவரிலும் வேகமாகவும் சிறப்பாகவும் வரைவதில் யாருடைய ஓவியம் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளலாம். நேரம் தொடங்கியது. தொடங்குங்கள். ஒரு கேக் மென்று கடிதல் பிரச்சனை அல்ல, ஆனால் அதை சாப்பிட்டால் நல்லது. ஓ, யார் வகுப்பு நேரத்தில் அழைக்கிறார்கள்? நான் ஒரு நிமிடம் பின்வாங்குகிறேன். வணக்கம். என்ன நடந்தது? என்ன? ஆஹா, ஆசிரியர் இல்லாமல் போனதால். இது அழகழகாக பார்க்கிறது. யாரும் பார்த்து கொள்ளும் முன்னர் கேக்கை சாப்பிடுவோம். எவ்வளவு ருசியாக இருக்கிறது. ஒரு முறை முயற்சி செய்யலாம். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. அற்புதமாக உள்ளது. இப்போது நமக்கு ஒரு ஒப்பந்தம் உள்ளது. என்ன கொஞ்சம் பொறுங்கள். இங்கே நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நான் உன்னை கைவிட சாப்பிடாமல் வைத்தேன். ஆஹா, நாம் பிடிபட்டு விட்டோம் என்று நினைக்கிறேன். கலை பொருட்களை எப்படி சாப்பிடுவது என்பதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். எனக்கு ஒரு யோசனை உள்ளது. நாங்கள் சவாலை கைப்பற்றி விடுவோம். உங்களுக்கு வாழ்த்துக்கள். எத்தனை வண்ணமயமான மணிகள் மற்றும் தண்ணீர். சவாலை தொடங்குவோம். வேலையை வேகமாக முடிக்க வல்லவர் இந்த அழகான குழந்தையை பெறுவார். அவன் எவ்வளவு அழகாக இருக்கிறான். இதை எவ்வளவு அழகாக உள்ளது பாருங்கள். நேரம் தொடங்கிவிட்டது. இந்நேரத்தில் இது அழகியவுடன் விளையாடுவேன். வாங்க. நான் வெல்ல விரும்பினால் விரைவாக இருக்க வேண்டும். முத்துக்கள் மிகவும் சிறியது. சரி, கவலை இல்லை. உண்டி அளிக்கிறேன். கொஞ்சம் பொறுமை மற்றும் அப்படியா செய்யலாம். எல்லாம் தயாராக உள்ளது. இது ஒரு சிறந்த வேலை. ஆச்சரியமாக இருக்கிறது. இது மிக கடினமல்ல என நினைக்கிறேன். இப்போது நாம் எல்லா பீட்ஸையும் அடுக்குவோம். ஓ, இது நல்லதாக தான் தோன்றுகிறது. மற்றும் இப்போது அதை நீரால் ஒட்டி விடுவோம். மிகச் சிறந்ததாக இருக்கிறது. ஜான் என்ன பெற்றிருக்கிறான்? எவ்வளவு அழகாக இருக்கிறது. அவனுக்கு சிறிது உதவி தேவைப்படுவதாக எண்ணுகிறேன். அவன் பிஸியாக இருக்கும்போது மற்றும் எதுவும் பார்க்காத போது மூடியை திறப்போம். கிட்டத்தட்ட முடிந்தது. தண்ணீர் இல்லை மற்றும் காத்திரி. அது என்ன? ஓ, பாட்டில். ஓ, மசாஜ் கேடு. மீண்டும் முயற்சி செய்யுங்கள் அக்வா. நான் அதை வெல்ல காத்திருக்கிறேன். ஆனால் இதன் பணி இம்முறை சரியாக செய்யாமல் போகிறது. என்ன நடக்குது? நேரம் நிறைவு பெற்றது. இதுவரை உங்கள் அருகில் என்ன இருக்குது? சரி, நான் எதையும் சரி செய்ய போவதில்லை. ஒருவேளை இது மிக மோசமானது அல்ல. அது நல்ல நேரம் இல்லை. சோகம்தான். நீ என்ன சொல்கிறது கேண்டி? அது என்னவோ கண்டுபிடிக்க முடியவில்லை. அது வித்தியாசமாக இருக்கும். நான் கிட்டத்தட்ட முடித்தேன். உண்மையிலேயா? அடுத்த முறை நான் உறுதியாக வெல்லுவேன். என் மோட்டார் சைக்கிள் சிறந்ததாக இருக்கும் என்று நம்புகிறேன். மற்றும் உங்களுக்கு தெரியும், இது ரொம்ப நல்ல. நீ வென்று விட்ட. பல வண்ணங்கள். இந்த முறை நாம் என்ன வரைப்போம் என்று தெரியவில்லை. தயார் இருக்கிறீர்களா? இனி நீங்கள் ஒரு கேண்டி இயந்திரத்தை வரைய வேண்டும். உள்ளே நிறைய ருசிகரமான இனிப்புகள் உள்ளன. வாவ், அருமை. நேரம் தொடங்கியுள்ளது. இது இழுக்கிறது. உங்களுடையதை சரி, எப்படியோ எங்கே தொடங்க வேண்டும்? எனது கண்கள் பரபரத்துக் கொண்டிருக்கின்றன. முதலில் நான் இயந்திரத்தை தான் வரைகிறேன். எனது கருத்தில் இது ஒரு உண்மையானது போல் அருமையாக மாறிக்கொண்டிருக்கிறது. வாங்க முன்னென்போமா? பல நிறங்கள். எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. காகிதம் வெளிப்படையாக உள்ளது. மேலும் சுருவை பின்பற்றி வரையலாம். குளிர். நான் மிக வேகமாக வரைவேன். டாம் என்ன செய்கிறான்? அவன் மிகவும் வேகமாக ஓட்டினான். ஓ நஹி, நான் அவசரமாக செல்ல வேண்டும். பிரேமிக் கிராம் சாப்பிட என்னால் முடியவில்லை. நான் எப்படி ஒரு கண்டியை? ஓ, நேரம் முடிந்து விட்டது. உங்கள் வரைபடங்களை என்னை காண்பியுங்கள். நேரம் எவ்வளவு விரைவாக பறந்தது. ஆனால் நான் அதை செய்துவிட்டேன். இது அழகாகவே இருக்கும் என நிச்சயம். அது என்ன? ஏதோ பெரிய சிதைவு. இது நல்லதல்ல. இது நல்லதென்று நினைத்தேன். அடுத்தது கண்டிப்பாக கேண்டி இயந்திரமாக தெரியவில்லை. அடுத்ததை நோக்கி செல்கிறோம். டாம், உன்னுடையது. பார்த்து கற்றுக்கொள். பரிசு கண்டிப்பாக என்னுடையது. சிறப்பாக செய்தாய். டைம். ஹூரே, நான் வெற்றி பெற போறேன் என்பது எனக்கு தெரிந்தது. ஆமா, எவ்வளவு குளிர்ச்சியா இருக்கு. நம்மால் முடியுமா? உண்மையில எனவே நான் ஒன்னு வாங்குறேன். 4. கொஞ்சம் இடது பக்கம். ஆண்ட், அருமை. குட்டி அழகான குதிரை. ஒரு பாறை கொடுத்து விடுங்களா? தயவு செய்து. உங்களுக்கு நிறைய இருக்கு. சரி, இதோ உங்களுக்காக ஒன்று மட்டும். சுறுசுறுப்பான இயந்திரத்தில் பல இனிப்புகள் இருப்பது நன்றாக இருக்கிறது. நான் எனக்கான இன்னும் சில பெறுவேன். இப்போது நான் சாப்பிடலாம். ஓ, என்ன? உங்களுக்கும் ஒன்று வேண்டுமா?
சரி, இதோ உங்களுக்காக. நல்லா, இப்போது நான் எனக்காக ஒரு மிட்டாயை பெற்றுக்கொள்வேன். எல்லாம் சரியா? ஏன் இது வேலை செய்யவில்லை? நான் என்ன செய்வேன்? இறுதியில் என் பழத்தை எப்படி பெறுவது? ஆவோ, நான் வெற்றி அடையவில்லை போல் இருக்கு. வெல்ல போறேன் போல இருக்கு. பரிசு என்னவாக இருக்கும் என்று கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கு. உங்க குளிர்ந்த விலையை பாருங்கள். ஒரு ஆடம்பரமான சிவப்பு உடை. என்ன செய்ய வேண்டும்? தேவை. தயவு செய்து நிறுத்துங்கள். அதில் பற்றி மறக்காதீர்கள். நேரம். வாங்க தொடங்கலாமா? ஏய், முன்னேற. சரி, நான் இப்போது முயற்சிக்க போகின்றேன். நன்றாகவே உள்ளது. அடுத்து சில விவரங்களை சேர்க்கிறேன். மிகவும் சமமானது. நான் இந்த விஷயத்தை முன்பு ஒருபோதும் பயன்படுத்தியதில்லை. நான் முயற்சி செய்கிறேன். உண்மையில் மிகவும் நல்லது. முக்கிய விஷயம் அவசரப்படாமல் செயல்படுவதாகும். ஒரு சிவப்பு உடை எனக்கு மிகவும் பொருந்தும் என நினைக்கிறேன். அதை இட்டு பார்க்க காத்திருக்க முடியவில்லை. நான் அந்த உடையை கொளுத்த மாட்டேன். அந்த பெண்கள் அதை கொளுத்தட்டும். அப்படியே ஒரு நல்ல பிளேசர் செய்ய விரும்புகிறேன். அதுதான் எனக்கு எளிது. இந்த பெண்ணிய உடைகள் மற்றும் கைப்பைகள் இல்லை. ஒரு சரியான குளிர்ச்சியான விமானமாக வெளிப்பட்டது. ஆம். கேடி, உன் கருத்து என்ன? காண்டி. ஓ, நீயே மூளையை புரியல. மாஸ், நான் எவ்வளவு சூப்பரா ஒரு கத்திய செய்தேன் பாரு. நீ வித்தியாசமாக நிறைய வல்லவர். நான் கூட கான் முடித்து விட்டேன். இதோ இப்போது இது சரியாக போகவில்லை போல் தெரிகிறது. அதை நான் எப்படி சரி செய்ய முடியும்? சரி சொல்லுங்கள். டோம், நீ எனக்காக ஒரு உடை ஆக்க முடியுமா? நீ அதில் வல்லவர். தயவு செய்து. சரி. ஓ, வாங்க. இன்னும் நேரம் உள்ளது. ஆகையால் நான் சுசிக்கு செய்ய செய்ததையெல்லாம் இங்கே dessert. செல்வதற்கு எனக்கு நேரம் இருக்கிறது. சாதாரண விஷயம். இன்னும் சில விவரங்கள். இதற்கு பிறகு நான் தயார். இன்னும் ஒன்று. என்னுடைய இல்லை. ஓ, நேரம் முடியவில்லை. நான், உங்களின் வேலை காட்டப்படும் நேரம் வந்துவிட்டது. நான் அதை முடித்தது நன்றாக. நான் மிகவும் முயற்சி செய்தேன். நன்கு செய்ததாக நினைக்கிறேன். நீங்கள் உறுதியாக அந்த உடையை வரைந்திருக்க மாட்டீர்கள். இது என்னவோ தொல்லை. ஓ இல்லை, நீ சூசி. நான் என்ன செய்ய? ஒரு டாம் உலர்ந்த இன்னும் என் உடை வரைவதை கிடைப்பது வைத்திருக்கிறான். நன்றாக இருந்தது. சரி, என்னிடம் இது நான் அண்மையில இருக்கிறது. ஒரு முடிஞ்சுட்டேன். விமானமா? எப்படியாவது அது இங்கே. ஓ, பாருங்க டோம். இது மிகச் சிறப்பு. வாழ்த்துக்கள் டோம். இது அற்புதமானது. நான் நம்பியிருந்தேன். உங்கள் friend. மொத்தத்துல இது மிக கேவலமானது. இது மிகவும் கேவலமானது. நமக்கு ஏன் வறுப்பு பான்கள் மற்றும் Yeah. மாவு தேவை? உண்மையை சொல்ல சொன்னால் நான் தோசைகள் சமைக்க விரும்பவில்லை, ஆனால் அதை சாப்பிட விரும்புகிறேன். ஒரு ஹாட் டாக் வடிவில் தோசை செய்வோர் முழுமலை அளவுக்கு ஹாட் டாக்ஸ் பெறுகிறார்கள். நேரம் தொடங்கிவிட்டது. முழு மேடு ஹாட் டாக்ஸ். சூப்பர். ஏமாற்றி இல்லாமல் முடியாது. என்ன அது பசிப்பு பூனை? அவங்க அடுப்பை அதிகரிக்கிறேன். அவங்களுக்கு தெரியாது நம்புறேன். முக்கியமானது சாதாரணமாக நடக்கிறது. இந்த விஷயம் கூட ஒன்றுமில்லை. மறந்துவிடு. சரி, இப்போது சமைக்க தொடங்கி விடலாம். முதலில் ஒரு அவுட்லைன் வைக்கிறேன். அதை வண்ணம் தீட்டி விடுவேன். இது மிகவும் எளிதாக இருக்கும் என நினைக்கிறேன். சரி, அதை நடுவுல வச்சிருவோம். இதோ நம்மால் முடிஞ்சது. நான் மாவை எடுத்துக்கொள்கிறேன். இப்போது எனக்கு சிவப்பு மாவு வேண்டும். சரி, என் கருத்தில இது மிகவும் நன்றாக வெளிப்படுகிறது. இப்போது நான் ஹாட் டாக் வேகமாக உலர்த்த போகிறேன். இது சிறப்பாக இருக்கிறது. அதை ஸ்பேட்லாவால் ஜாக்கிரதையாக புரியவேன். இதை செய்கிறோம். சில வினாடிகளில் என் பன்கேக் தயாராகிவிடும். ஆஹா, அது செம பார்ப்பே சூசி. எனது பான்கேக் எரியாமல் இருக்க நான் இதை புரிய போகிறேன். மிக நல்லது. உங்களுக்கு பான் கேக் எரிய வேண்டுமா? நீங்கள் சொல்றீங்க. சரி, நான் அதை திருப்புவதும் வேண்டாமோ நண்பனே? இப்போது நான் ஒரு ஸ்பேடுலா எடுத்து மிக கவனமாக காத்திரு. இதென்ன? இந்த டாஸ்ட் என்ன அழகாக இருக்கிறது. ஐயையோ, யாரோ எங்க அடுப்பை அணைத்து விட்டார்கள். இது கண்டிப்பாக நீதான் டாம். அப்பப்பா, காத்திரு. எங்க அடுப்பை தொடர்றதுக்கு உனக்கு தெரியும்.
என்ன ஹயாங் சுவர் இதை எதிர்க்க முடியாது. ஓ இது டைம் உங்க வேலைகளை ஏற்றனமா இது போல இருக்கிறது டாக் ஆனால் கண்டிப்பாக அல்ல. நன்றாக நான் எனக்கு வெல்ல ஆசைப்படினேன். எனது பான் கேக் மிகவும் மோசமாக இருக்காது என்று நம்புகிறேன். உண்மையிலேயே இந்த கைதட்டல் இது இல்லை. டாக் நல்லதில்லை. நான் தோற்றுவிட்டேன். அது எல்லாம் உன் காரணம்தான் டாம். நான் நன்றாக செய்தேன் என்று நினைக்கிறேன். அது ஒரு சித்திர செயல்பாடு. நான் வெற்றியாளனாயிற்றே. ஹூரே. உங்கள் எஃபர்ட்ஸ் பெறுங்க. வாவ், ஹாட் டாக்களின் மலை. இது எல்லாம் எனக்கே இவ்வளவு சுவையாக இருக்கிறது. நான் இதை பொறுத்தவரை காதலித்திருக்கிறேன். நிறுத்த முடியவில்லை. நான் அவைகளை தேவையாக சாப்பிடப் போகிறேன். விரல்கள் இழுகிறது. வாவ், சூப்பர். ஆனால் இப்போது என் வயிறு ஒரு மலை போல் பெரியது. உண்மையில் ஓ இல்லை. ஆனால் அது நல்லதாய் இருந்தது. ஹாஹா நோ என்ற சவால்களை விரும்புகிறீர்களா? என்ன சந்தாசையும் மற்றும் Anschließend Frühstück plus Salzlöscher das Jahr. Alt ist nicht aus der Energie.